ரொம்ப கிறிஸ்பியான ப்ரான் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பாத்துடலாம். ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். மைதா 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவர் அதுவும் 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கிறேன். உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பேட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். முட்டை நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரான் எடுத்துக்கோங்க. இந்த மாவுல போட்டுட்டு கிரிப்பா இந்த மாதிரி கையில பிடிச்சு விட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கோட்டிங் ஒட்டிக்கிறோம் மாவு. இந்த முட்டையில அப்படியே டிப் பண்ணிருங்க. அப்படியே நம்ம பிரெட் கிரம்ஸ்ல தூக்கி போட்டுறோம். நல்லா எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி ரொட்டேட் பண்ணி அப்படியே சுத்தி விட்டுருங்க. இந்த ப்ரானை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா நம்ம பண்ணிடலாம். நம்ம ப்ரான் எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். எல்லா ப்ரானையுமே நம்ம திருப்பி விட்டுக்கிறலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதான் பக்குவம். இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பராக பக்காவாக அழகாக ரெடி ஆயிருச்சு.